வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஒரு ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம். இந்த ஜாதகர் ஒரு பெண் ஜாதகர். இவங்களோட கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. இந்த ஜாதகர் கடன் வாங்கியிருக்காங்க, இது அடைப்படுமா அப்படிங்கறத இவங்களோட கேள்வி. இப்ப இது நார்மலான ஒரு விஷயம் தானே நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த கடன் இவங்க கணவருக்கு தெரியாது இவங்க கடன் வாங்கியிருக்காங்க. அதனால குடும்பத்துல பிரச்சனை வருமா, அந்த கடன் அடைச்சிட முடியுமா அப்படிங்கறத இவங்க கேள்வியா இருந்தது. கேள்வி வித்தியாசமா இருந்ததுனால இந்த ஆய்வை நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப முதல்ல இந்த ஜாதகருடைய ஏஎல்பி கடக லக்னம், இதற்கான அதிபதி சந்திரன் எங்க இருக்காரு? ஏஎல்பிக்கு 10ல இருக்காரு. அப்ப ஜாதகர் எப்படி இருக்காரு? அழுத்தமான நிலையில இருக்காங்க, ஒரு பிரஷர்ஃபுல் சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அது கரெக்டா தெரிய வருது. சரி, இப்போ ஜாதகருடைய கேள்வி கடன் சம்பந்தப்பட்டது. அப்போ கடன்கிறது பாக்குறச்சே இந்த கடகத்திற்கு 6ஆம் பாவம் ஆகிய தனுசு லக்னம், இதற்கான அதிபதி குரு பகவான். அவர் எங்க இருக்காரு? இந்த கடகத்திற்கு 2ல இருக்காங்க, இந்த 6க்கு 9ல தான் இருக்காங்க. அப்ப கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் சாதகமான நிலையில இருக்குன்னு சொல்லலாம். சில அழுத்தங்கள் இருந்தாலும் பரவாயில்லாத ஒரு வருமானம், வரக்கூடிய வருமானம் கொஞ்சம் கடனுக்கு போயிட்டு இருக்கும். ஆனா பரவாயில்லாத ஒரு நிலைமையில தான் இருக்குன்ற மாதிரி தான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. இப்ப இவங்க கேள்வி கணவர் சம்பந்தப்பட்டது. இதனால ஏதாவது திருமண வாழ்க்கையில பிரச்சனை வருமானதான் கேள்வி. இப்ப இங்க பாருங்க, இங்க இந்த கடகத்திற்கு 7ஆம் பாவம்னு பாக்குறப்போ மகர லக்னம். இந்த மகர லக்னத்திற்கான அதிபதி சனி பகவான். அவர் எங்க இருக்காரு? அங்கே இருக்காரு. சோ இது ஓரளவு நல்ல நிலையே. அவர் கூட யார் இருக்காங்க? செவ்வாய் இருக்காங்க. இந்த செவ்வாய் எதற்கான அதிபதி? இந்த 10ஆம் பாவத்திற்கான அதிபதி செவ்வாய் இங்க இருக்காங்க. சோ அப்ப பாருங்க, அழகா தெளிவா தெரியுது பாருங்க. இந்த லக்ன அதிபதி சந்திரன் இங்க உட்கார்ந்துட்டாரு. இந்த 7ஆம் பாவத்துல 10ஆம் அதிபதி போய் 7ஆம் பாவத்துல உட்கார்ந்துட்டாங்க. அப்ப கணவர் சம்பந்தமான அழுத்தத்துல ஜாதகர் இருக்காங்க அப்படிங்கிறது அவ்வளவு அழகா தெரிய வருது இந்த ஜாதகத்துல. சோ ஆனா இப்ப கடன் சம்பந்தமான விஷயம் இவங்க பாருங்க, அந்த கடன் இருக்கிற இடத்துல இந்த 6ஆம் பாவத்துல ராகு பகவான் சம்பந்தப்பட்டதுனால ரொம்ப இவங்களோட ஆசை காரணமாக ஒரு கடன்கள் இருந்திருக்கலாம். இவங்களுக்கு அது மறைக்கப்பட்ட ஒரு கடனா இருந்திருக்கு. இது அடைப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு அடைச்சிட முடியும் உங்களால. ஆனா அதுக்கப்புறம் இவங்களுக்கு நான் சொன்ன அறிவுரை என்னன்னா, இதை வெளிப்படையா முதல்ல அவர்கிட்ட தெரியப்படுத்திடலாம் நல்ல முறையில, அதுக்கப்புறமாக அடைச்சிடலாம் அந்த கடனை அப்படிங்கறத இவங்களுக்கு அறிவுரையா சொல்லப்பட்டது. ஆனா அடைச்சிட முடியும், பயப்படாம இருங்க, தைரியமா இருங்கிறது இவங்களுக்கு நம்பிக்கையாக சொல்லப்பட்டது. மேலும் சில பரிகாரங்களும் இவங்களுக்கு சிம்பிளான மெத்தட்ஸ் இவங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. இது போல ரொம்ப அழகா இந்த மெத்தட் பாருங்க, ரொம்ப அழகா இதுல தெளிவா தெரியுது ஜாதகருடைய கடன், அவங்க கணவர் சம்பந்தமான அந்த டென்ஷன், இது எல்லாமே அவ்வளவு அழகா இந்த ஜாதக ஆய்வுல தெரிய வருது. இந்த எளிமையான முறையை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. மற்றும் எனக்கு குருமார்களுக்கும் நன்றி. ஜாதகம் தொடர்பான உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.